வணக்கம் நண்பர்களே. எதிரிங்களை எப்படி நம்ம மாரணம் செய்கிறது? உங்களுக்கு மிகவும் தொல்லைத்தர எதிரியை எப்படி நம்ம மாரணம் செய்கிறது ஒரு முறையை சொல்கிறேன், செய்து பாருங்கள். நான் மேலே வீடியோவில் காட்டியிருக்கிற அந்த சக்கரத்தை செப்பு தகடில் வரைஞ்சிக்கங்க. பிறகு சனிக்கிழமை இரவு அந்த பூஜை பண்ணுங்கள். சனிக்கிழமை இரவு ஒரு 11 மணிக்கு மேலே அந்த பூஜை பண்ணுங்கள். ஒரு செப்பு தகட்டில் வரைந்து அந்த தகட்டுக்கும் கீழே அவங்களுடைய தாய் பெயர் சேர்த்து எழுதுங்க. இன்னார் மகன் இன்னார் மாரணம் அப்படின்னு எழுதுங்க. அந்த தகட்டுக்கு எட்டிமை அல்லது கருமை அல்லது தூமக்கரு ஏதாச்சும் பூசுங்க. அல்லது எதுவும் கிடைக்கலன்னா ஐங்காயம் பூசுங்க. இதற்கு எதிரியோட ஃபோட்டோ அல்லது துணி, முடி, நகம், காலடி மண் ஏதோ ஒரு பொருள் அந்த தகட்டின் மீது வைத்துக்கங்க. வைத்து தெற்கு முகமாக அமர்ந்து பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து எலுமிச்சம்பழம், ஊமத்தாங்காய், ஆட்டு தும்பிக்காய் இது மூன்றும் 2ஆக அறுத்து பலி கொடுத்து உதிர சாப்பாடு, ரத்த சாப்பாடு வைங்க. சாப்பாடு வைத்து ஒரு கருப்பு கோழி பலி கொடுத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. விநாயகரை வணங்கிய பின்பு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 உரு ஜபிங்க. கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் என் சத்துராதி இன்னார் மகன் இன்னார் மார் மார் மசி மசி அப்படின்னு 1008 உரு ஜபிங்க. 1008வது ஊருக்கு லாஸ்ட்டு சுவாக போட்டுருங்க. பிறகு அதற்கு அந்த கருப்பு கோழி பலி கொடுத்து அந்த தகட்டை சுருட்டி மயானத்தில் நீங்கள் புதைச்சி வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. யாராக இருந்தாலும் சரி உடனே மாரணம் ஏற்படும். ஆனால் இது மிகவும் கொடூரமாக வேலை செய்யும். பார்த்து செய்யுங்க. தவறாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும். எதாக இருந்தாலும் கேட்டு செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு காரியமும் நீங்கள் யூடியூப் பார்த்த உடனே செஞ்சிங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவீங்க. எதாக இருந்தாலும் கேட்டு செய்யுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக விளக்கத்தை சொல்கிறேன். நன்றிங்க.